மனுஷன் பல நேரம் அவனுடைய வீக்னஸ் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன்னா எமோஷ்னல் ரியாக்ஷன்ஸ் தான். நம்மளை யாருமே பேசலையே, நம்ம யாரையும் விசாரிக்கலையே, நம்ம யாரும் நம்மக்கிட்ட உற்சாகப்படுத்தலையே, நம்மளை எல்லாருமே அவாய்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சிந்திக்கிற மனப்பான்மை நம்ம மனுஷர்களை பிரியப்படுத்தவர்களாக, மனுஷர்களை சார்ந்து போகிறவர்களாக நம்ம போகும்பொழுது மாம்சத்தில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஃபார் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, லாஸ் ஆஃப் ஸ்லீப், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். நம்ம தனிமைப்பட்டு இருக்கிறோம், நமக்காக யாருமே இல்லை அப்படின்ற யோசிக்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனை கொடுக்கும். பட் ஆனால் வசனம் சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் நம்மளுடைய கவலைகள், துக்கம், கஷ்டம், எல்லாவித அந்த பிரச்சனைகள் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் மேல் வைத்திருக்கும் போது என்னென்னா, ஆண்டவர் நமக்கு விசாரிக்கிறவர் மாத்திரம் இல்லை, நம்முடைய பிரச்சனைகளை அறிந்து அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி அவர் வசனத்தை அனுப்புகிறார், நம்மளை சிந்தையை மறுரூபமாக்க செய்கிறார். அப்போ நமக்காக யாரும் இல்லையே, நம்ம தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோமே என்ற அந்த சிந்தனை நமக்கு பயத்தை கொடுக்கும். ஆனால் உண்மையான சத்தியம் என்னென்ன, கர்த்தர் நம்மை கைவிடாமல் எப்பொழுதும் நமக்குள் வாசமாயிருக்கிறார், நம்மோடு பேசுகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார், நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார்.